ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதால வழக்கம் போல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஏதாவது ஒரு வீடியோக்குள்ளே போயிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணியிருந்தா 10 ட்ரோனும், ஃபேஸ்புக்கில் அதை ஷேர் பண்ணியிருந்தா 25 ட்ரோனும் எடுக்கிறதுக்கான அந்த ட்ரோ இப்போ நடக்கும். அடுத்தது வந்துக்கிட்டு இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப சூடாகிட்டு வர ஒரு விஷயம் RoyalQ அப்படின்னு சொல்கிற அந்த ட்ரேடிங் பாட். ஸோ இந்த ரெண்டும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த RoyalQ அப்படிங்கிற இந்த பாட் வந்துக்கு ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டு திடீர்னு ஒரு 1-2 மாதத்துக்குள்ளே மிஞ்சி போன ஒரு 3 மாதத்துக்குள்ளே நம்ம ஏரியாவிலேயே இப்படி ஒன்று இருக்கிறது தெரியும். திடீர்னு சொல்லி எல்லாரும் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் RoyalQ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஷேர் பண்ணுறாங்க, பர்சனலாக கேட்குறாங்க, தேடி பார்க்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுது, இதை வச்சு நீங்கள் ஓவர் நைட்டில் ஒரு அம்பானி ஆகலாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். Share knowledge. I'm fun. I am a software engineer. I am a digital nomad. I love food. I am adventurous. I am an internet geek. I travel every weekend. And I am Riffaz. ஸோ ஃபஸ்ட்டுக்கு RoyalQ அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் Royal QUANTITATIVE அப்படிங்கிற சுருக்கம் தான் இந்த RoyalQ. இந்த கம்பெனி வந்து சைனாவில் ஸ்டார்ட் ஆச்சு. ரீசெண்டாக சைனாவில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அடுத்த வேறு நாடுகளில் வேகமாக ரீச் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த RoyalQ அப்படின்னு சொல்கிறத வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு சிக்னலை வாங்கலாம், இல்லை அந்த சிக்னலை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்கை செட் பண்ணலாம், இல்லை ஒரு காப்பி ட்ரேட் செய்யலாம். அதாவது இப்போ எல்லாருமே ட்ரேடிங்கில் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது, அவ்வளோ வில்லேஜில் எக்ஸ்பர்ட் ஆகவும் முடியாது. 100க்கு 5 பேர் தான் எப்போவுமே ட்ரேடிங்கில் வின் பண்ணுற ட்ரேடிங் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக எல்லா எக்ஸ்சேஞ்சுமே எக்ஸப்ட் பண்ணின ஒரு விஷயம். ஸோ மிச்சம் இருக்கிற 95% ஆனவங்க அவங்களோட காசை ட்ரேடிங்கில் இழக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு லேசாக இப்போது கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்ட பொட்டுகளை வச்சு ஸோ இப்போ இந்த நேரத்துக்கு வாங்குங்க, இந்த நேரத்துக்கு வில்லுங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்தா அந்த சிக்னல் பேஸ் அடிப்படையில் அவங்க ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுற நேரத்துக்கு பெரும்பாலும் எப்போவும் கிடையாது, பெரும்பாலும் ஒரு வின்னிங் ட்ரேடை நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கண்டு சொல்லி நிறையவே சாஃப்ட்வேர் இருக்குது, நிறையவே பாட்ஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த RoyalQ ரொம்ப வேகமாக இந்த ரிப்பிடா அப்படிங்கிற அளவுக்கு ரீசெண்டாக எல்லாருமே தெரிஞ்சவங்க மாதிரி ஏதோ அவங்களோட சொந்த கம்பெனி மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் RoyalQ வந்துக்கிட்டு ஸ்கேமா இல்லை லெஜிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக RoyalQ வந்துக்கிட்டு ஒரு ஸ்கேம் கிடையாது. வேலை செய்கிற ஒரு பாட், வேலை செய்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஆனால் அதே நேரத்தில் இது வந்துக்கிட்டு ஒரு பெஸ்ட் பாட்டும் கிடையாது, அதே நேரத்தில் 100% ஜென்யூன் பாட்டும் கிடையாது. ஸோ இதுக்கான ரீசன்கள் என்ன, இதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லித்தான் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போகிறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி எக்ஸ்சேஞ்சை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் சொல்லலை. அது தேவை என்ன சொல்லுங்கள், அதுக்குன்னு சொல்லி நான் செப்பரேட்டாக ஒரு டியூட்டோரியல் வீடியோ செய்கிறேன். ஸோ RoyalQ மட்டும்தான் இந்த உலகத்தில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு பாட்டா? இல்லை, நூற்றுக்கணக்கான பாட்ஸ் இருக்குது. நான் சொன்னேன்னா பெஸ்ட் 10 ட்ரேடிங் பாட் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன், அதுக்குள்ளே RoyalQ கிடையாது. அப்புறம் பெஸ்ட் 20 ட்ரேடிங் பாட் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன், அதுக்குள்ளேயும் கிடையாது. அப்புறம் பெஸ்ட் 13 தேடி பார்த்தேன், அதுக்குள்ளேயும் கிடையாது. பெஸ்ட் 15 தேடி பார்த்தேன், அதுக்குள்ளேயுமே கிடையாது. எந்த ஒரு ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட சைட்லேயோ, எந்த ஒரு ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட மேகசின்லேயோ, எந்த ஒரு ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட கிரிப்டோ கரன்சி இல்லை ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஆன்லைன் பிளாக்லேயோ இல்லை ஒரு நியூஸ் சைட்லேயோ RoyalQ பற்றி எந்த டீட்டெயிலுமே கிடையாது. இருந்தாலும் இது ரொம்ப ஃபேமஸ். ஏன் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஒரு பெஸ்ட் பாட் கிடையாது. இது வரைக்கும் வேர்ல்டு வைடாக ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கிற லிஸ்ட்டுக்குள்ளே கூட இந்த RoyalQ கிடையாது. ஆனாலும் இது ரொம்ப ஃபேமஸ். அடுத்தது அப்போ என்ன ஒரு வேளை இதுக்கு நம்ம கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் குறைய இருக்கும். ஸோ அப்படின்னு நினச்சி பார்க்குறீங்களா? அதுவும் கிடையாது. வருஷத்துக்கு $120 நீங்கள் கட்டணும். அதில் $100 தான் உங்களோட சிக்னல் பர்ச்சேஸுக்கு போக $20 வந்துக்கிட்டு கேஸ் ஃபீஸாக, அதாவது ஃபீஸாக போகுது. நீங்கள் அந்த காசை அனுப்புறதுக்குரிய ஃபீஸாக போகுது. ஸோ இந்த சிக்னலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த பொட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாக்க இந்த $120 போயே ஆகும். ஆனால் ட்ரேட் பண்ண மட்டும்தான் ஒரு பெர்சன்டேஜ் வெட்டணும், இல்லாட்டி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஃபீஸ் வெட்டணும் அப்படின்னு சொல்லி இதை விட விலை குறைஞ்ச பொட்டுகள் நிறையவே இருக்குது. இதை விட எஃபிஷியண்ட்டான பொட்ஸுகள் நிறையவே இருக்குது. அப்படி தான் ஏன் RoyalQ இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அதை பின்னால் சொல்கிறேன். அப்படின்னு சொன்னால் ஒரு வேளையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போட வேண்டிய கிரிப்டோ கரன்சியோட குவான்டிட்டி குறைவாக இருக்கும். சின்ன அமௌண்ட்டை வச்சும் எல்லாரும் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அப்படியும் கிடையாது. இதோட மினிமம் வந்துக்கிட்டு $100 நீங்கள் ஏதாவது USDTயோ இல்லை என்ன சரி ஒரு கிரிப்டோ கரன்சியோ ட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னால் குறைஞ்சது அதுக்குன்னு சொல்லி வரையா ஒரு $100 இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு $220 தேவைப்படும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும். ஆனால் இதை விட குறைஞ்ச குவான்டிட்டியை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய போட்டுகள் இருக்குது. $50 வச்சு
$30 வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பொட்டுகள் இருக்குது. அப்போ ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது இந்த RoyalQ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதை பின்னால் சொல்கிறேன். இப்போ கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் ட்ரேடிங் ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த கிரிப்டோ கரன்சி ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் நிறைய இருக்குது. 1-2 ஸ்டார்ட்டில் கிரிப்டோ கரன்சி ஆரம்ப டைமில் 1 இல்லாட்டி 2 தான் இருந்தது. அப்புறம் அது 10-15 ஆகி இப்போ எக்ஸ்சேஞ்சஸும் நூற்றுக்கணக்கில் இருக்குது. ஃபேமஸான எக்ஸ்சேஞ்சஸும் சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்ச் பெரிய எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி நிறையவே எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துக்குமே RoyalQ வேலை செய்யுமா? அப்படியே கிடையாது. பைனான்ஸ்க்கும் ஹோபிக்கும் மட்டும்தான் இது வேலை செய்யும். ஸோ ரெண்டு எக்ஸ்சேஞ்சோட ஏபிஐ கனெக்ட் பண்ணி அந்த 2 எக்ஸ்சேஞ்சிலையும் உங்கள்கிட்ட கிரிப்டோ கரன்சி அந்த 2 எக்ஸ்சேஞ்சில் எதில் சரி உங்கள்கிட்ட கிரிப்டோ கரன்சி இருந்தால் மட்டும்தான் இந்த RoyalQ வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ண இயலும். ஆனால் கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சுமே சப்போர்ட் ஆகக்கூடிய பொட் கூட இருக்குது. அப்புறமே இந்த RoyalQ இவ்வளவு ஃபேமஸாக இருக்குது, அதை நான் பின்னால் சொல்கிறேன். சரி, அப்போ 100% இதோட சிக்னல் கரெக்டாக இருக்கும். எப்போவுமே ஒரு வின்னிங் ட்ரேடிங் தான் வரும். இவங்களோட அல்கோரிதம் இந்த பொட்டோட அல்கோரிதம் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியும் கிடையாது. ஒரு Y காம்பினேட்டர் கூட யூஸ் பண்ணாத ஒரு பொட் தான் இந்த RoyalQ. ஆனால் Y காம்பினேட்டரை யூஸ் பண்ணுறது, அதே நேரத்தில் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது, இதை விட எக்குரேட்டான பொட்டுகள் எவ்வளவோ இருக்குது. ஸோ அப்படி இருந்தும் அப்போ இந்த RoyalQ இவ்வளவு ஃபேமஸ், அதை பின்னால் சொல்கிறேன். சரி, RoyalQவை ஸ்டார்ட் பண்ண கம்பெனி வந்துக்கிட்டு கடும் பெரிய கம்பெனி, அவங்களுக்கு ரொம்ப பெக் பண்ணியிருக்குது, இல்லை எந்த பிரச்சனையும் வராத ஒரு கம்பெனி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி. ஸோ அதனால் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கா? அப்படியே கிடையாது. இது ஒரு சின்ன ஒரு கம்பெனி. இதை தவிர வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இல்லாத ஒரு சின்ன ஒரு சைனா கம்பெனி தான் இந்த RoyalQ. ஆனால் இதை தாண்டி பெரிய பெரிய கம்பெனிகள் நியூயார்க் டைம்ஸில் கிரிப்டோ கரன்சி நியூஸ் சைட்டுகள் வைஸ் அந்த மாதிரி மேகசின்லாம் கூட ஃபீச்சர் பண்ணப்பட்ட ட்ரேடிங் போட்டுகள் இருக்குது. ஸோ அப்போ அதை ஆரம்பிச்சுப்பட்டு இந்த RoyalQ இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, அதை நான் பின்னால் சொல்கிறேன். சரி, அப்போ RoyalQவோட வெப்சைட் போனால் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது, பார்த்தோன்னே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி அதனால் போயிட்டு எல்லாரும் ஜாயின் ஆகுறாங்களா? அப்படியும் கிடையாது. போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழங்காலத்து ஒரு ஏன்ஷியன்ட் லுக்கில் இருக்குது, ஒரு எக்ஸசிபிலிட்டி லுக் கிடையாது, ஒரு ஃபோன் சைஸ் அது இதெல்லாம் வந்துக்கிட்டு கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு நீட்டான சைட்டே கிடையாது ஒரு வெப்சைட். இதை விட லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மாடர்ன் லுக்கோட ரொம்ப அட்ராக்டிவாக வெப்சைட் இருக்கிற நிறைய போட்டுகள் இருக்குது. ஸோ அப்படி இருந்துமே இந்த RoyalQ இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது கொஞ்ச நாளாக, அது ஏன்னு சொல்லி பின்னால் சொல்கிறேன். RoyalQவோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குமோ? அப்படியும் கிடையாது. இதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஆக்டிவேஷன் கோட் எடுக்கணும், கேஷ் டிபாசிட் பண்ணணும், ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ப்ரொசீஜரும் வழக்கம் போல் மற்ற பொட்டுகளில் இருக்கிற அளவு தான் இருக்குது, இல்லை மற்ற பொட்டை விட ஈஸின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருந்தும் இந்த RoyalQ ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பின்னால் சொல்கிறேன். ஸோ அப்படின்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குமோ? அந்த ஏபிஐக்கியை கொண்டு வந்து இங்கே போடுறது ஒரு கிளிக்கில் முடிஞ்சிருமோ? அப்படியும் கிடையாது. நீங்கள் உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்கு போகணும். இப்போ பைனான்ஸ் தான் பைனான்ஸுக்கு போகணும், அங்கே ஏபிஐ க்ரியேட் பண்ணணும், அந்த ஏபிஐக்கு இங்கே அலோவ் பண்ணணும், அதை கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும், குறைஞ்சது இன்டர்மீடியட் லெவல் உங்களோட பைனான்ஸ் வந்துக்கிட்டு பாஸ் ஆகி இருக்கணும். இதே மாதிரி இருக்கிற பொட்டுகளும் இல்லை இதை விட லேசாக கனெக்ட் பண்ணக்கூடிய பொட்டுகளும் நிறையவே இருக்குது. ஸோ அப்படின்னு இந்த RoyalQ ஏன் இவ்வளோ ஃபேமஸ், அதை அப்புறம் பின்னால் வீடியோவில் சொல்கிறேன். அப்போ அடுத்தது வந்துக்கிட்டு நம்மளோட காசை நம்மளோட கிரிப்டோ RoyalQ தொடாது கடும் சேஃபாக இருக்கும் நம்மளோட கிரிப்டோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட எல்லா ட்ரேடிங் போட்லேயுமே இப்போ எல்லான்னு சொல்லத்தையும் விட ஒரு 75% ட்ரேடிங் போட்டுகள் வந்துக்கிட்டு உங்களோட கிரிப்டோ கரன்சியை டிரெக்டாக எக்ஸஸ் பண்ணாது. உங்களோட எக்ஸ்சேஞ்சில் உங்களோட கிரிப்டோ கரன்சி இருக்குது, நீங்கள் கொடுக்குற ஏபிஐ எக்ஸஸை வச்சு தான் அது ட்ரேட் பண்ணும். ஸோ உங்களோட காசை உங்களோட கிரிப்டோ கரன்சியை டிரெக்டாக நீங்கள் இந்த பொட்டுகளுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களோட எக்ஸ்சேஞ்சிலே இருக்கும். ஸோ உங்களோட கிரிப்டோ கரன்சி சேஃப். ஆனால் அந்த கிரிப்டோ கரன்சியை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸஸை தான் நீங்கள் இந்த மாதிரி பொட்டுகளுக்கு கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் மற்ற பொட்டுகளும் கூட வேலை செய்யுது. ஸோ அப்படி இருந்தாலும் இந்த RoyalQ ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பின்னால் வீடியோவில் சொல்கிறேன். சரி, RoyalQவில் போடுற ட்ரேடிங் எதுவுமே லோஸ்ட் ஆகாது, எல்லாமே 100% ஒரு ப்ராஃபிட் ஆகிற ட்ரேடிங்கை தான் இருக்குமோ? அப்படி சொல்லவே முடியாது. எந்த ஒரு பொட் ட்ரேடிங்லேயுமே 100% நீங்கள் காசை விளக்கவே மாட்டீங்க, இல்லை உங்களோட எல்லா ட்ரேடிங்குமே 100% சக்ஸஸாக அமையும்னு சொல்லி எதுவும் கிடையாது. ஸோ அப்படின்னு சொன்னால் ஏன் மற்ற ட்ரேடிங் பொட்டையெல்லாம் விட இந்த RoyalQ நம்ம ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறேன். இதுக்கு இருக்கிற மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வழக்கம் போல் ஆக்கில் ரெஃபர் பண்ணால் கொடுக்குற காசு, அப்புறம் இன்டிரெக்ட் ரெஃபரல்லையும் நீங்கள் காசு எடுக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு MLM மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரும் இருக்குது. ஸோ RoyalQவில் நீங்கள் 2 மெத்தடில் காசு ஏர்ன் பண்ணலாம். ஒன்று வந்துக்கிட்டு பொட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட், இன்னொன்று வந்துக்கிட்டு மற்றவங்களை ரெஃபர் பண்ணுறதன் மூலம் வர காசு, இன்னொன்று வந்துக்கிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணவங்க இன்னும் கொஞ்சம் பேர் ரெஃபர் பண்ணுறது மூலம் உங்களுக்கு இன்டெரக்டாக வர காசு. இந்த MLMக்காக வேண்டித்தான் நம்ம ஏரியாவில் இதை வந்துக்கிட்டு எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லாமலுக்கு இப்போ இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணுறார், நாங்கள் கொண்டு காசை போட்டால் முதல் லெவல்லையே அவருக்கு $30 வந்துடும். அப்புறம் ஒரு 4 பேர் ஆனதுக்கு அப்புறம் வரவங்களால் ஒரு $40 வரும்.
ஸோ அந்த காசுக்காக வேண்டித்தான் வழக்கம் போல் நம்மளவங்க பெஸ்ட் கம்பெனி இதை செஞ்சானே கார் வாங்கலாம் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு செல்லி வேலை இல்லை வேறு கதையாக பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படி எதுவும் கிடையாது. இது ஒரு ட்ரேடிங் பாட், அவ்வளவுதான். மற்ற ட்ரேடிங் போட்ஸோட ஒப்புறப்போ இது பெஸ்ட் போட்டு கூட கிடையாது. அதுக்கான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் அதையும் தரேன். ஸோ இந்த 2 முறையையும் யூஸ் பண்ணி நீங்கள் நிச்சயமாக RoyalQவில் வந்துக்கிட்டு மணி மேக் பண்ணலாம். ஸோ முடிவு என்ன தான் சொல்ல வரீங்க, இது ஸ்கேமா லெஜிட்டா அப்படின்னு தான் நீங்கள் எல்லோரும் கேட்க போகிறீங்க. இல்லை போட்டால் காசு 100% சேஃபாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் கேட்க போகிறீங்க. இது ரெண்டுக்குமான விட முதலாவது ஸ்கேம் கிடையாது, லெஜிட்டான ஒரு பொட் தான். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது மட்டும்தான் இருக்குது, இல்லை இதுதான் லெஜிட், இல்லை இதில் போட்ட காசு 100% போகாது அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. ஒருத்தரவங்களுக்கு கேட்ட எந்த விஷயமுமே தெரியாமலுக்கு ஒருத்தர் அவருக்கு கிடைக்கிற ரெஃபரல் கமிஷனுக்காக வேண்டி இதை ரெஃபர் பண்ணுறார். நீங்கள் அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்றீங்க, அவ்வளவுதான். ஆனால் இதை விட விலை குறைஞ்ச போட், இதை விட எஃபிஷியன்ஸான போட், இதை விட நிறைய எக்ஸ்சேஞ்ச் சப்போர்ட் ஆகிற போட், இதை விட செலவு குறைஞ்ச போட், இதை விட நல்ல அட்ராக்ஷனான போட், இதை விட லேஸாக யூஸ் பண்ணக்கூடிய போட்டுன்னு சொல்லி நிறையவே இருக்குது. ஸோ அதுகள் வேணுமென்னு சொன்னால் சொல்லுங்கள். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். நான் மிச்ச நாளாக யூஸ் பண்ணுற ஒரு போட்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கம்பெனியோட இன்னும் சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறதால அதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல இருக்குது. ஸோ உங்களுக்கு விரும்பினா நீங்கள் RoyalQவில் சேரலாம், இல்லை பெஸ்ட்டாக லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற வேறு ட்ரேடிங் போட்டுகளையும் சொல்லலாம். ரெண்டுமே செய்ய போகிறது ஒரே வேலையை தான், ரெண்டுமே 100% பெர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் உங்களை ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான சொன்ன RoyalQவில் வருஷத்துக்கு $120 கட்டி சேர்ந்துக்கலாம். இல்லை ட்ரேட் பண்ண நேரத்துக்கு மட்டும் ஃபீஸ் போகிற மாதிரி இருக்கிற போட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு எது சரியாக படுதோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் மறுபடி சொல்கிறேன், RoyalQ ஸ்கேம் கிடையாது, லெஜிட் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரியோ இல்லை உங்களுக்கு சொன்னவர் சொல்கிற மாதிரியோ இது 100% பெஸ்ட் போட்டு நீங்கள் ஓவர் நைட்டில் அம்பானி ஆகலாம் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. வேறு லெவலில் போகிற போட் அப்படின்னு சொல்லியெல்லாம் கிடையாது. இதை விட அப்பன் போட்டெல்லாம் இருக்குது. ஸோ அந்த போட்டில் நம்ம ஏரியாவில் ஃபேமஸ் ஆகாத காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த போட்டில் ஒருத்தர் ரெஃபர் பண்ணால் அவங்களுக்கு வர ரெஃபரல் கமிஷன் வந்துக்கிட்டு இந்த அளவுக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் லெவலில் 30, அடுத்த லெவலில் 40, அடுத்த லெவலில் 50 அந்த மாதிரி டாலர்கள் கிடைக்காது. அது வந்துக்கிட்டு ஜென்யூனாக ஒரு குறைஞ்ச லெவலில் ஒரு 10%, எனக்கு தெரிஞ்சு கூட கொடுக்குறது ஃபர்ஸ்ட் லெவலுக்கு மட்டும் 50% ரெஃபரல் கமிஷன் கொடுக்குற ஒரு போட் இருக்குது. செகண்ட் லெவல் தேர்ட் லெவலுக்கெல்லாம் இல்லை. ஆனால் இதில் டிரெக்ட் ரெஃபரலும் இருக்குது. இன்டிரெக்ட் ரெஃபரலுக்குள்ளாலேயும் நீங்கள் காசு உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதால இதை எல்லாருமே ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதால் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு இது வந்துக்கே இருக்குது, இல்லை உங்கள்கிட்ட யார் சரி இதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கோரா சைட்டுக்கு போயிட்டு இந்த RoyalQ சம்மந்தமாக உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வார ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா 99% என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. அந்த ஃப்ரெண்டு ஏன் சொன்னான் அப்படின்னு சொன்னால் இந்த கமிஷனுக்காக வந்துட்டு சொன்னான். தவிர இந்த RoyalQ வந்துக்கிட்டு 100% பெஸ்ட் போட் கிடையாது. இதை விட பெஸ்ட் போட்டுகள் இருக்குது. நீங்கள் அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டுமே போட் தான். இதுவும் ஒரு ட்ரேடிங் போட் தான். இது மாதிரி இருக்கிற மற்றதுகளும் ட்ரேடிங் போட் தான். ஸோ உங்களோட ரிசர்ச்சை நீங்கள் பண்ணிக்கங்க. நான் இது ஏன் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது முடிவு உங்களோட கையில். சரி, இந்த வீக்குரிய ட்ரோன் வினர் யார் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ கடைசி நான் சொல்லியிருந்த வீடியோ ஐஃபோன் ஸ்லோ மோஷனில் பலூன் உடையிற அந்த வீடியோ. ஸோ போயிட்டு இப்போ லிங்கை காப்பி பண்ணிக்கலாம். கமெண்ட் பிக்கருக்கு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் எக்ஸஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டை கொடுத்தோம்னு சொன்னால் இந்த வருது. இவர் ட்ரோன் அட்ரஸ் கொடுக்கல. ஸோ மறுபடி இன்னொரு கமெண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். இவரும் ட்ரோன் அட்ரஸ் கொடுக்கல. ஸோ மறுபடி ட்ரா பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்திருக்கிறது முகமது ரியாஸ். அவர் சொல்லியிருக்கிறாரு, இவர் கேட்டிருக்கிறாரு நீங்கள் எந்த ஊர் ப்ரோ அப்படின்னு சொல்லி ட்ரோன் அட்ரஸ் தந்திருக்கிறாரு. நான் ஸ்ரீலங்காவில் மருதமனையில் இருக்கிறேன். ஓகே, நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணல, கமெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான 10 ட்ரோனை நான் இந்த இப்போ அனுப்புகிறேன். கங்க்ராட்ஸ் முகமது ரியாஸ். இதுக்கப்புறம் வார ஃப்ரைடே உங்களுக்கு ட்ரோன் வேணும் 10 இல்லை 25 ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னோடய சேனலில் இருக்கிற 3வது வீடியோ, அதாவது சிங்கப்பூர் ஜூ சம்மந்தமான வீடியோவை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ட்ரோன் 10 இல்லை 25 ட்ரோன் வெயிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கமெண்ட் மட்டும் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாக்க 10 ட்ரோனும் உங்களோட ஃபேஸ்புக்கில் போட்டு ஷேர் பண்ணிவிட்டு அந்த லிங்க் எங்கேயும் கொண்டு வந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 25 ட்ரோனும் ட்ரோ பண்ணுறது மூலம் கிடைக்கும். ஸோ கங்க்ராட்ஸ் ரியாஸ். ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். மற்றவங்களுக்கு அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், வின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். RoyalQ சம்மந்தமாக என்ன நினைங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் கீழே சொல்லுங்கள். அதே நேரத்தில் RoyalQ சம்மந்தமாக இன்னும் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு நேரம் கிடைக்கிற நேரத்துக்கு அடுத்த வீடியோவை செய்வேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.